வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரொஜெக்டர் ஆன் அன் இன்க்ளைன்ட் பிளேன். இது கிரவுண்டு இப்படி இருக்குது, இது இன்க்ளைன்டு பிளேனு. இதில் நம்ம இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுற போது இதுதான் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ u is equal to initial velocity of projection. So in the angle of projection theta is equal to angle of projection with respect to plane theta, which is equal to alpha minus beta. Therefore angle of projection with respect to plane is equal to alpha minus theta. Suppose இது எடுத்துக்கோம், பிளேன், இது இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஏன்னா நம்ம இப்போ இதுக்கு இந்த பிளேனுக்கு ஹொரிசாண்டலாகவும் இந்த பிளேனுக்கு வெர்டிக்கலாகவும் ரிசால்வ் பண்ண போகிறோம், நாட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். ஸோ இதில் பர்பண்டிகுலர் டு திஸ் பிளேன் இது ஒய் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோம், இதை எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோம். ஸோ திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் ஒய், this is beta and this is theta, not alpha. This is the alpha. So இப்படி வந்து y டைரக்ஷனில் u இப்படி இருக்குது, u இப்படி இருக்குது. It is making an angle theta with respect to inclined plane. இது u நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா எப்படி வரும்? பிளேன் இது யூனா, இது வந்து தீட்டானா, இது வந்து இப்படி, இது இப்படி போகிறதுனால இது இப்படி போய் இப்படி போகும். திஸ் இஸ் யூ காஸ் தீட்டா அண்ட் திஸ் இஸ் யூ சைன் தீட்டா, விச் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ், திஸ் இஸ் யூஒய். ஸோ யூஒய் இந்த டைரெக்ஷன் இருக்குது, யூஎக்ஸ் இந்த டைரெக்ஷன் இருக்குது. இதுதான் ஆங்கிள் ஆஃப் இதுதான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாடி வித் ரெஸ்பெக்ட் டு பிளேன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் தீட்டா. ஸோ திஸ் இஸ் ux. இதை நம்ம இங்கே போட்டுக்கிட்டு, இதை தூக்கி நம்ம இங்கே போட்டுக்கிட்டோம்னா திஸ் இஸ் பாயிண்ட் ஓ. இது இங்கே போட்டுக்கிட்டோம்னா ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு uy இஸ் ஈக்குவல் டு u சைன் தீட்டா ஆர் u சைன் தீட்டா. என்ன வரும்? வாட் இஸ் தீட்டா? see this is theta, this is alpha, this is beta. Therefore theta is equal to alpha minus beta. This is alpha, this is beta, and this is theta. Theta is equal to, so we can write it alpha minus beta. So uy, ux and over ux is equal to u cos theta, u cos alpha minus theta. Second, ux in the portion, ux is equal to u cos theta is equal to u cos alpha minus beta. Therefore ux is equal to u cos theta, u cos alpha minus beta. ஒன்னொன்று இதில் பார்க்கணும் நம்ம, கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன். கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் எப்போதும் கீழே தான் ஆக்ட் பண்ணுது, எப்போதும் எக்ஸாக்ட்லி டவுன்வர்ட்ஸ். இது வந்து பிளேனு, இது வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் u, திஸ் இஸ் தீட்டா and this is beta and this is alpha. So gravitation exactly downward act பண்ணும். So we call this point. So இந்த பாயிண்ட்டை நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிளேன் இப்படி இருக்குது, இந்த பிளேனுக்கு இப்படி ஒன்று கிராவிடேஷன் இப்படி ஆக்ட் பண்ணுறதுனால இதை இப்படி எடுத்துக்கிட்டு இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். and this will make angle beta. இங்கே என்ன ஆங்கிள் இருக்கும் பீட்டா, அந்த ஆங்கிள் தான் இங்கே இருக்கும், இப்படி வரும். ஸோ திஸ் இஸ் பீட்டா. ஸோ இது ஜி இருக்கிறதுனால தீட்டா இது 90 டிகிரி. ஸோ திஸ் இஸ் ஜி காஸ் பீட்டா அண்ட் திஸ் இஸ் ஜி சைன் பீட்டா. இதை நம்ம தூக்கி இங்கே போட்டுக்கலாம், ஜி சைன் பீட்டா. ஸோ டவுன்வர்ட் மோஷனை நம்ம மைனஸ் ஜி இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் நெகட்டிவ், பிகாஸ் டவுன்வர்டை நம்ம நெகட்டிவ் assume பண்ணால் அப்போட
பாசிட்டிவ்னு அஷ்யூம் பண்ணலாம், எப்படி வேணால் அஷ்யூம் பண்ணலாம். ஸோ இது u, ஸோ இது வந்து பாசிட்டிவ் தான், uy பாசிட்டிவ். இங்கே என்ன இருக்குது, g cos beta, it will be negative. அதே மாதிரி ux இந்த பக்கம் இருக்குது, ஸோ uy g sin beta, that is acceleration due to gravity. This is acceleration due to gravity in the x direction, this is in y direction. So acceleration is equal to minus g sin beta. இந்த பக்கம் வரதுனால இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். So g sin beta will be negative. So acceleration due to gravity, the component of g acting on the x direction is equal to g sin beta negative. Same way இங்கே பார்த்தோம்னா, ஸோ இது uy இந்த பக்கம் இருக்குது, இது வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ திஸ் வில் பி நெகட்டிவ் சைட், இதுக்கு பக்கம். ஸோ திஸ் வில் பி g cos beta. ஸோ திஸ் வில் பி uy பாசிட்டிவ்னா g, uy இப்படி இருக்குது, g இப்படி இருக்குது. ஸோ திஸ் வில் பி acceleration in the y direction is equal to g cos beta negative. ஏன்னா டவுன்வர்ட், இது அப்வர்ட் பாசிட்டிவ்னா டவுன்வர்ட் நெகட்டிவாக இருக்கும். ஓகே, நான் நம்ம எல்லாத்தையும் அதில் எழுதிட்டோம், நம்ம டீட்டெயிலாக எழுதிட்டோம். நவ் டைம் ஆஃப் ஃப்ளைட், டைம் ஆஃப் ஃப்ளைட்டுங்கிற போது நம்ம நார்மலாக பார்த்துருப்போம், இப்படி இருந்ததுமே டைம் ஆஃப் ஃப்ளைட் எடுக்கிற போது ஒய் டைரெக்ஷனில் மோஷன் எடுப்போம். ஸோ வில் டேக் இந்த வெர்டிக்கல் டைரெக்ஷன், ஒய் டைரெக்ஷன், இதுதான் வெர்டிக்கல், ஒய் டைரெக்ஷனில் மோஷன் எடுப்போம். ஸோ s is equal to ut plus half a t square. டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன, இங்கேருந்து இப்படி போகுது, ஒய் டைரெக்ஷனில் ஸ்டார்டிங், இது எண்டு, ஒய் டைரெக்ஷனில் displacement is equal to 0. ஏன்னா இங்கே போயிட்டு இப்படி வந்து இங்கே போகுது. ஸோ y directionல displacement is equal to y. So we can write sy is equal to y is equal to 0 and t is equal to time of flight. இங்கேருந்து இங்கே போகிற போது y is equal to 0, time is equal to t. Y is equal to 0 and time is equal to 0. Okay. Now s is equal to ut plus acceleration in the y direction is equal to minus g cos beta, so t, so put substitute in the பண்ணோம்னா s க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், y is equal to u is equal to ux, uy is equal to u sin theta னு எழுதிக்கலாம், alpha minus beta னு எழுதலாம், லாஸ்ட் எழுதிக்கலாம், into t plus half into g, acceleration in the y direction in the minus g cos beta into t square, t equal t square. Since y displacement in the direction is equal to 0, இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா, so t square, so this will become t square g cos beta by 2 is equal to u sin theta into t. இந்த t கேன்சல் பண்ணோம்னா t is equal to 2u sin theta divided by 2u sin theta divided by g cos beta. இதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட். இதை எப்படி எழுதிக்கலாம், தீட்டாக்கு பதில் t is equal to 2 into u. What is theta? Theta is equal to alpha minus beta. Sin alpha minus beta divided by g cos beta. So time of flight நம்ம இதில் எப்படி எழுதிக்கலாம், time of flight is equal to 2u sin theta by g cos beta. Okay. Next, range. இதை r ன்னு denote பண்ணுவோம், is equal to range என்ன, பாடி இங்கேருந்து இப்படி போகுது, this is O, this is B, இது x டைரெக்ஷனில்,
So x is equal to r at t is equal to t. In the total time range how much distance it travelled in the x direction. This is the y direction and inclined plane. This is x direction. So range is equal to O to B. Range is equal to OB. OB range first we will take this. S is equal to ut plus half a t square. S is equal to distance travelled in the x direction during the whole journey is equal to x is equal to, we can call it as r, and u is equal to velocity in the x direction is equal to ux is equal to u cos theta. T is equal to time of flight, where time of flight is equal to 2u sin theta by g cos beta. Okay, we'll put s க்கு பதிலா என்ன பண்ணலாம், s க்கு பதிலா we can put r is equal to u is equal to ux, is equal to ux is equal to u cos theta into t க்கு பதிலா என்ன பண்ணலாம் 2u sin theta, t க்கு பதிலா t time of flight, ஏன்னா இங்கே இருந்து இங்கே போகிறதுக்கு time will be time of flight, g cos beta 2u sin theta g cos beta plus half into a is equal to acceleration in the x direction. The acceleration in the x direction is equal to minus g sin beta g into t square. T square is equal to 2u sin theta by g cos beta அதோட square. So நம்ம range எப்படி தான், range is equal to 2 வெளியில் எடுத்துடலாம், u into u square sin theta into 1 by g cos g into g into 1 by g cos beta minus half. இது 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 2 டிவைட் பண்ணோம்னா 2, இங்கே u ஸ்கொயர் பண்ணோம்னா u ஸ்கொயர். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டிவைடட் இன்ட்டு இது g ஸ்கொயர் g இருக்குது, இது கட் ஆகிடும், இது g மட்டும் இருக்கும், g பை g காஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் பீட்டா. ஓகே, இது 2u ஸ்கொயர் நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா 2u ஸ்கொயர் சைன் தீட்டா எடுத்துருவோம், இங்கே g இருக்குது, g எடுத்துருவோம், காசுக்கு பதில் காஸ் ஸ்கொயர் பீட்டா வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே என்ன வரும், 2u ஸ்கொயர் அவுட்டு சைன் தீட்டா அவுட்டு, லெஃப்ட் அவுட் என்ன வரும், லெஃப்ட் அவுட் இஸ் sin 2u, left out is cos theta, cos theta. So here cos theta இருக்கும், cos ஸ்கொயர் எடுத்துட்டதுனால ஒரு cos பீட்டாவை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், இதை கொண்டு போனோம் 2u ஸ்கொயர் sin theta cos theta by cos பீட்டா மைனஸ் 2u ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டோம், sin theta எடுத்துட்டோம், ஒரு sin theta இங்கே லெஃப்ட் அவுட் ஆகும், இன்ட்டு sin beta left out ஆகும், g cos square beta வெளியில் வந்துடுச்சு. ஸோ therefore range is equal to, நமக்கு எல்லாரும் தெரியும், cos a plus b first angle into second angle is equal to cos first angle cos second angle minus sin first angle sin second angle. ட்ரிக்னாமெண்ட்ரியில் எடுத்திருக்கேன், அது பாருங்கள், இது புரியலன்னா அது மறுபடியும் பார்க்கணும், ட்ரிக்னாமெண்ட்ரி தெரிஞ்சிருக்கிறது அவசியம். So this is equal to 2u square sin theta by g cos square beta into cos theta plus beta, cos theta plus beta. So this is the equation for range. Next, height maximum.
அதை நம்ம ஹெச்னு டினோட் பண்ணலாம். ஸோ விச் இஸ் 11/AC. ஏன்னா இப்படி ப்ரொஜெக்ட் ஆகிற போது இந்த பிளேனுக்கு பார்க்குற போது இப்படி ப்ரொஜெக்ட் ஆகிற போது இதுதான் ஹெச் மேக்ஸ். ஹெச் அதை ஹெச்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. நம்ம ஹைட்டு பார்க்குற போது வெர்டிக்கல் டைரெக்ஷன் ஆர் ஒய் டைரெக்ஷனில் தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ அட் மேக்ஸிமம் ஹைட், இங்கே மேக்ஸிமம் ஹைட்டில் வரும்போது vertical velocity is equal to 0, horizontal velocity is equal to vy vx, and horizontal direction in the motion illa, so is equal to ux. So vy, this we can write vy is equal to uy square plus 2 into a on the acceleration in the into 2 into acceleration in the y direction, in the displacement is the displacement, that is AC. H. So AC, that is H. Since Vy in our Vy is equal to 0, Vy is equal to velocity at the topmost point. Topmost point லேருந்து கீழே பார்க்குற போது தான் maximum height. Topmost pointல velocity y is equal to 0. So this is equal to 0 is equal to uy. What is uy? Uy is equal to u sin theta. Uy is equal to initial velocity at this point, final velocity at this point, sin theta uy square v is equal to u square plus 2 into a is equal to ay into ay is equal to minus g cos beta into h. Height s க்கு பதிலா distance traveled is equal to h. So 2g cos beta into h is equal to uy square. So this will come as a square, uy square v square, u square, v square is equal to u square plus 2as, u square sin square theta, இது ஸ்கொயர் பண்ணோம்னா square set divided by, okay, so h is equal to u square sin square theta divided by 2g cos beta. Normal angular projection பார்த்தப்ப h is equal to u square sin square theta by 2g. இங்கே 2g பதில் இன்க்ளைன் இருக்கிறது cos betaங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் வருது, where theta is equal to alpha minus beta. A projectile is thrown with initial velocity of 10√2 meter per second. So in inclined plane problem, this is ground, இது inclined plane of x direction. So இது இங்கேருந்து இப்படி போகுது. So this will be ux and this will be uy and this will be g, this is g cos இந்த angle வரும். So u is equal to 10√2 meter per second. U is equal to 10√2 meter per second at an angle 45 degree inclined with the inclined plane. So this is equal to 45 degree. That is theta is equal to 45 degree. Theta is equal to 45 degree. The plane is inclined at an angle 30 degree with the horizontal. This is 30 degree. So this is cos 30. This is g sin 30. Okay. Now we have parametric கண்டுபிடிப்போம். First, time of flight. Time of flight is equal to time of flight. Time of flight இது இங்கேருந்து இங்கே போகிறது தான் டைம் ஆஃப், இங்கேருந்து எவ்வளோ டைம் எடுக்குதோ அதுக்கு பதில் தான் டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ ஒய் டைரெக்ஷனில் நம்ம ரிசால்வ் பண்ணுவோம். ஒய் டைரெக்ஷன், therefore s is equal to ut plus half a t square. s என்ன வருது? s is equal to sy
is equal to y. ஏன்னா y டைரக்ஷனில் எவ்வளோ இங்கேருந்து இங்கே போகிறப்போ y டைரக்ஷனில் எவ்வளோ ட்ராவல் பண்ணிருக்கு இங்கேருந்து இங்கே வருது. ஸோ இந்த பிளேனுக்கு பார்க்குறப்போ 0. y டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. ஓகே sy u is equal to what is u? u is equal to uy is equal to u cos uy is equal to u sin 30. sin 30 பார்த்தோம்னா 30 root 3 1:2. sin 30 is equal to half 1:2. sin 30 is equal to u is equal to 10 sin it is 45 degree sin 45 degree. So 1:1:2. sin 35 is equal to sin 45 10 root 2 into 1 by root 2 is equal to 10. So uy என்னது uy is equal to 10 meter per second. Next ut t is equal to time of flight at t is equal to t க்கு பதில் t வரும். acceleration in the y direction y positive y இது negative y is equal to g cos 30 is equal to minus g cos 30. ஏன்னா downward direction இருக்குது y க்கு upward இது y க்கு downward. cos 30 என்ன வருது cos 30 root 3 1:2 cos 30. So g is equal to minus 10 into cos 30 is root 3 by 2. So ay is equal to 5 minus 5 root 3 meter per second square ay. So s is equal to what is s is equal to 0 is equal to uy is equal to 10 into time of flight t plus half into a is equal to ay is equal to minus 5 root 3 into t square or 5 by 2 root 3 t square is equal to 10t. இது cancel ஆகிடும். or t time of flight is equal to 2 into 10 divided by 5 root 3. So this is 2 is equal to 4 by root 3 seconds. So time of flight is equal to 4 by root 3 seconds. Range is equal to range na x direction la ingirund inge porumbodhu x direction evlo distance. This is o, this is b. Range is equal to ob. Range is equal to ob. Adha nama r nu kodupala but generally x nu sollam. So s is equal to ut plus half a t square. So sx என்ன வரும் sx தான் நமக்கு which is equal to range distance travel in the x. s is equal to ut plus half at square. So s என்ன s வருது என்ன வருது s is equal to sx is equal to r. u is equal to ux is equal to u cos 45. என்ன theta is equal to 45. u cos theta u sin theta is equal to 10 root 2 into 1 by root 2 is equal to 10 meter per second. So ux is equal to 10 meter per second. 10 meter per second. ரெண்டுத்துக்கு ஏன் cos 35 sin 35 எல்லாம் சேமாக தான் வரும். ux and ax is equal to minus g sin 30. minus g இந்த பக்கம் வருது. acceleration due to gravity இதோட portion இந்த பக்கத்தில் வருது g sin 30. அதான் acceleration due to gravity ஓட part இந்த பக்கம் g into sin 30 is equal to minus 10 into sin 30. sin 30 is equal to half is equal to minus 5 meter per second square. So ax is equal to minus 5 meter per second square. Now sx இப்போ இந்த ஈக்குவேஷனில் போடுவோம். ஈக்குவேஷனில் போட்டோம்னா s is equal to r
and u is equal to ux is equal to 10 meter per second into time of flight 4 by root 3 as it is நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் plus half into a க்கு பதில் ax is equal to minus 5 into t square 4 by root 3 whole square. So for r is equal to 4 by 10 வெளியில் எடுத்து 4 by root 3 வெளியில் எடுத்துக்குவோம் 4 by root 3 வெளியில் எடுத்துக்கிட்டோம்னா this become 10 minus 5 by root 3 இந்த இங்கே root 3 square இருக்குது ஒரு root 3 இருக்குது 5 into 4 divided by 2 into root 3. So this is ஒரு root 3 square இல்லையா ஸ்கொயர் ஒன்று வெளியில் எடுத்துட்டோம்னா ஒரு root 3 left out இருக்கும் 4 by root 3 into 10 this is equal to 2 minus 10 by root 3 is equal to 10 வெளியில் எடுத்துடலாம் 4 by root 3 into 10 into 1 minus 1 by root 3 which is equal to 40 by root 3 into root 3 minus 1 by root 3. Therefore r நம்ம எப்படி எழுதலாம் r is equal to 40 root 3 வெளியில் எடுத்துகிட்டு போயிடும் உள்ளே எடுத்துகிட்டு போயிடும் 40 into root 3 minus 1 divided by 3 மீட்டர். ஆறுங்கிறது ரேஞ்சு அதனால் மீட்டரில் வரும்.